அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலம் இருக்கும். ஆனால் ஒரு பெண் பிள்ளைக்கு அவளோட முதல் பலம், முதல் ஹீரோ, முதல் பாதுகாப்பு எல்லாமே அவளோட அப்பா தான். அந்த அப்பா அப்படிங்கிற நிழல் இல்லாத ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க சமூகத்துலேயும் மனதளவிலையும் எவ்வளோ போராட்டங்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போது தான் அப்பா இல்லாத பெண் பிள்ளைகளோட மனசில் இருக்கிற நிஜமான வலி என்னன்னு புரியும். ஒரு பொண்ணுக்கு அப்பா இல்லைன்னு தெரிஞ்சால் இந்த சமூகம் அவளை பார்க்குற பார்வையே மாறிடுது. சின்ன வயசில் ஸ்கூலில் ஃபாதர்ஸ் டே கொண்டாடும் போது, இல்லை காரில் அப்பாவோட கையெழுத்து வாங்கிட்டு வர சொல்லும்போதோ அந்த பிள்ளைங்க பண்ணுற வேதனை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வளர்ந்த பிறகு குடும்பத்தில் ஒரு ஆண் துணை இல்லைங்கிற காரணத்தினாலேயே பல பேர் அந்த பெண்ணையும் அவங்க குடும்பத்தையும் மதிக்க தவறுறாங்க. ஏழு பேச்சுகள், தேவையில்லாத அட்வைஸ்கள், பார்த்து நடந்துக்கோ, உங்களுக்கு தான் யாரும் இல்லையே அப்படிங்கிற மறைமுகமான மிரட்டலுக்கு அந்த பெண் ஒவ்வொரு நாளும் சமூகத்தோடு போராட வேண்டியிருக்கு. பணத்தையோ வசதியை கூட யாராவது கொடுத்துட முடியும். ஆனால் ஒரு அப்பா கொடுக்குற பாதுகாப்பு உணர்வை, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, இந்த உலகத்தில் யாராலையுமே கொடுக்க முடியாது. வெளியூர் போகும்போதோ இல்லை யாராவது தப்பாக பேசும்போதோ எனக்குன்னு கேட்க எங்கள் அப்பா இருக்காரு அப்படின்னு தைரியமாக நிற்க முடியாமல் தனக்குள்ளேயே அந்த பயத்தை புதைச்சிட்டு வாழ பழகிருக்காங்க. வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது வழிகாட்ட ஒரு தந்தை இல்லைன்னு அவங்க மனசு ஏங்கும். மற்ற பொண்ணுங்க அவங்க அப்பாவோட இருக்கிற சந்தோஷமான தருணங்களை பார்க்கும்போது நமக்கு எப்படி ஒரு அப்பா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஏக்கம் அவங்க வாழ்நாள் முழுக்க தீராத ஒரு வடுவாக மாறிடுது. அப்பா இல்லாத பெண்கள் ரொம்ப சீக்கிரமாகவே மெச்சூர் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க சின்ன வயசுலேயே குடும்ப பொறுப்புகளை தலையில் சுமக்கிற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. குறிப்பாக அவங்களோட திருமண விஷயத்தில் இந்த சமூகம் வைக்கிற நிபந்தனைகளுக்கும் கேட்குற கேள்விகளுக்கும் அவங்கள இன்னும் காயப்படுத்தும். கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் முன்னாடி நின்று நடந்து போது கையை பிடிச்சி தாரை வார்த்து கொடுக்க எங்கள் அப்பா இல்லையே அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே மேலே நிற்கிற அந்த ஒரு நிமிடம், அது அவங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய வழியோட உச்சம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்லணும். தந்தை இல்லாத பெண்கள் சந்திக்கும் போராட்டங்கள் அதிகம்தான். ஆனால் அந்த போராட்டங்கள் அவங்களே பலவீனப்படுத்துறதுக்கு இல்லை, மாறாக அவங்கள இந்த உலகத்தில் தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு இரும்பு பெண்ணாக மாற்றுது. அவங்கள தங்களுக்கு பாதுகாப்பாக மாறி குடும்பத்தையும் தாங்கி பிடிக்கிறாங்க. அப்பா இல்லாத பெண் பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். அவங்கக்கிட்ட அனுதாபத்தை காட்ட வேண்டாம், ஆனால் அவங்களுக்கான மரியாதையும் பாதுகாப்பான சூழலும் இந்த சமூகம் கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி வழியில் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா? இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க இதனால் பாதிக்கப்பட்டு இருக்காங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.